ஹாய் நண்பா நண்பீஷ் எல்லோருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் துணியக்கான ஓட போகிற கட்சி இருந்துமா நாம் தமிழர் கட்சி தான். தளபதி விஜயோட முதல் மாநாட்டுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் தளபதி விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, டெபாசிட் கிடைக்காதுல்ல அந்த பயத்தில் தான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் தளபதி விஜயால் நின்று போச்சு. ஒரு கட்டத்தை போய் திமுக போய் சரண்டர் ஆகிட்டாங்க. ஐயா எங்களுக்கு காசு வேணும், அது வழியில் நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்டுக்கிறேன், இன்னும் காசை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் திமுக விசுவாசமாக தான் இருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டா ஷார்ட் ஆகி தொழில்முங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடலைன்னா பரவாயில்ல, ஆட்சி மாற்ற வேணும்னு விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னா ஒன்றமாக அடிமுட்டால் இருக்க மாட்டாங்க. திமுக மேலே பல குறை சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. விஜய்க்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி. என்ன நல்ல திட்டம் கொண்டு வந்தாங்க எங்கள் லிஸ்ட்டு போட்டு சொல்லி பார்ப்போம். என்ன மக்கள்கிட்ட போய் கேள்வி செல்பெல்லாம் அடிச்சிருக்காங்க. திமுக வேட்பாளர்ல மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அது பார்க்குறீங்க இல்லையா? நீ உனக்கு என்ன தெரியும்? விஜய் இங்கே போகாது, விஜய் பின்னாடியே தெரியுது. அது மட்டும்தான் உனக்கு தெரியுது, வேற எதுவுமே தெரியல. யாரை எதிர்த்து நீ கட்சி அமைச்சிங்க? திமுக தானே கட்சி அமைச்சு. இப்போ மறுபடியும் நீங்களே திமுக சான்றாகி காசை வைத்து விஜய் விமர்சிக்கல, வெக்கமா இல்லை? உங்களை நம்பி வேட்பாளர், உங்கள் கட்சியில் வேட்பாளர் காசு செலவு பண்ணி வேட்பாளர் நிற்கிறாங்க. அவங்கள அதை வச்சு ஓட்டு கேட்போம். இப்போ துப்பு இல்லாமல் தளபதி விஜய் இன்னும் விமர்சிக்கிறீங்க, வெக்கமா இல்லை? ஆனால் உண்மையிலே தளபதி விஜய் கட்சி அமைச்சிக்கப்போ தான் இந்த சீமானோட உண்மையான முகமே தெரிஞ்சுது. நாம் தமிழ் கட்சியோட இருக்கிற சில பேரோட உண்மையான முகம் தெரிஞ்சுது. நம்மளை வச்சு நம்மள்கிட்ட ஓட்டு கேட்டு 8% வாங்கிட்டு நம்மளே விமர்சிக்கிறாங்க. இந்த தடவை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு யாருமே ஓட்டு போடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியோட உண்மையான முகமே இதுதான். ஏன்னா அவங்க திமுகவோட பி டீம், திமுக